ஹாய் சிவானி குட்டிமா. என்ன எப்பவுமே கார்ட்டூன் தானே பாப்ப? இன்னைக்கு சாங் கேட்டுட்டு இருக்க? அதுவும் இவ்ளோ சவுண்டா வச்சு? அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சண்டை, சத்தம் அதிகமா இருந்துச்சு. அதனாலதான் சவுண்ட் அதிகமா வச்சு சாங் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சின்ன சண்டையா பெரிய சண்டையா? சின்னதுக்கும் பெருசுக்கும் நடுவுல. பெரியம்மா மேல போய் பார்க்கட்டுமா? வேணா பெரியம்மா, போர் அடிக்கும். பாஸ் ஆயிட்ட உடனே ஏசில உட்காந்து வேலை பார்க்கறதுக்கு நான் ஒன்றும் பரம்பரை பணக்காரி இல்லை, சாதாரண மிடில் கிளாஸ் பொண்ணு. எனக்கு உழைக்கிறது கஷ்டப்படுறது எல்லாமே சகஜம். சின்ன வயசுல இருந்தே பழக்கப்பட்டது. அதுக்காக என்னால எல்லாத்தையும் விட்டுட்டு ஓட முடியாது. எனக்கு போராட தெரியும். அதுக்கு மாரல் சப்போர்ட்டா இருன்னு மட்டும்தான் கேக்குறேன். உன்னால முடியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஆனா என்னை டிஸ்கரேஜ் பண்ணாம மட்டும் இரு. நான் உன்கிட்ட கேட்ட டைம் 3 months. பொறுமையா இரு. உனக்கு இன்னும் சரியா புரியல வினோ. நீ கஷ்டப்பட்டு பாக்குற ஒர்க், ப்ரொப்ரைட்டர் இதெல்லாம் உன் உழைப்புக்கு கிடைச்ச பெருமைன்னு நினைக்கிற. இல்ல, இது பெரும் முதலாளிங்க எல்லாரும் ஆடுற கேம். அதுல நீ சிக்கிட கூடாதுன்னு நான் சொல்றேன். நீயும் ஒரு முதலாளிங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு பேசு. நீ இவ்வளவு சீப்பா என்ன பத்தி நினைப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உன் அண்ணன் மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டியா? ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்துகிட்டு சீட்டை தேய்க்கிறதுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் இல்ல. வினோ, அண்ணி 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 வினோ, நான் உன் கம்பெனியும் பாஸும் பத்தி தானே பேசினேன். எதுக்கு தேவையில்லாம என் அண்ணனை பத்தி எடுத்த? உனக்கு அவரை பத்தி பேசுறதுக்கு உரிமையே கிடையாது. அவர் ஒன்னும் சும்மா உட்காந்து சீட்டை தேக்கல. இந்த கம்பெனி அவரோட தான். அவர் எனக்கு போட்ட பிச்சை. இன்னொரு தடவை என் அண்ணனை பத்தி ஏதாவது பேசின, நான் உனக்கு கொடுக்கிற மரியாதை இனி இருக்காது. சார் வணக்கம். சார், நம்ம கம்பெனிக்காக பர்ச்சேஸ் பண்ண எல்லா பில்ஸும் இந்த ஃபைல்ல இருக்கு சார். உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சொல்லுங்க சார். இனிமே என் வீட்டு பக்கம் போய் அங்க இடம் இருக்கு இங்க இடம் இருக்கு அப்படின்னு சொல்லி என் குடும்பத்துல ஏதாவது குழப்பத்தை பண்ண மரியாதை கட்டிடும். சார், நான் என்ன சார் தப்பு பண்ணேன்? மரியாதை கட்டி போயிடுன்னு சொல்றீங்க? என் ஒய்ஃபை பிரெயின் வாஷ் பண்ணி தகுதிக்கு மீறி ஆசைப்பட வச்சு நடு ரோட்ல நிக்க வைக்கிறதுக்கு பிளான் பண்றியே, இது தப்பு இல்லையா? சார், நீங்க நல்லா இருக்கும்னு நினைச்சேன். அது தப்பா சார்? நான் கம்பெனியா ஒவ்வொரு இடமா ஏறி இறங்கினப்ப எனக்கு வேலையும் கொடுத்து நல்லா வாழ்றதுக்கு வழி செஞ்சீங்களே சார். அது எதுக்கு சார்? சொல்லுங்க சார், அது எதுக்கு சார்? நான் நல்லா இருக்கும்னு தான் அதை செஞ்சீங்க. அந்த நல்ல மனசுக்கு நன்றி கடனா நான் ஏதாவது செய்யணும்னு நினைச்சேன் சார். அந்த டைம்ல தான் சார் இப்படி ஒரு இடம் வந்துச்சு. நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்க தான் கம்பெனிக்கு ஒத்து வராது வேண்டான்னு சொல்லிட்டீங்க. அந்த டைம்ல தான் மேடம் கேட்டாங்க, அவங்களும் ஓகேன்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? அந்த இடத்த நீங்க வாங்கி நீங்க நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் சார். அது தப்பா சார்? போங்க சார். நான் என்னவோ அந்த இடத்த காமிச்சு உங்கள்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திட்ட மாதிரி. நீங்க சொன்ன மாதிரி நான் பண்ணதெல்லாம் தப்பாவே இருந்துட்டு போட்டோம் சார். ஆனா நான் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான் சார். உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அதை நீங்க பண்ணிக்கீங்க சார்.
சாரி சதீஷ். விடுங்க சார். இல்ல சதீஷ், நான் கொஞ்சம் வேற டென்ஷன்ல இருந்ததுனால உங்ககிட்ட கொஞ்சம் வார்த்தையை ஹார்ஷா யூஸ் பண்ணிட்டேன். பரவாயில்ல சார், நீங்க திட்டாம இல்ல வேற யார் சார் திட்ட போறாங்க? நீ செஞ்சதை நான் தப்புன்னு சொல்ல வரலையா? என்னால என் தகுதிக்கு மீறி ஆசைப்பட்டு மாட்டிக்க முடியாது இல்லையா? இந்த கம்பெனி ஆரம்பிச்சப்ப மணல் திருட்டு போயிடுமோன்னு பயந்து மணல் மேலேயே நான் படுத்து கிடப்பேன். அதனாலதான் நான் இன்னைக்கு நிம்மதியா வீட்டுல தூங்க முடியுது. எனக்கு போதுமான வசதி இருக்கு. போதுமான வாழ்க்கைங்கிறது தான் எனக்கு தேவை. தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்கிறது எப்பவுமே எனக்கு விருப்பமே கிடையாது. என்ன சார் நீங்க பிரச்சனை உள்ள விஷயத்த நான் உங்ககிட்ட கொண்டு வருவேனா சார்? எனக்கு பிரச்சனையே பணம் தானே. பணம் இருந்தாதான் அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து தொலைச்சிருப்பனே. பணம் ரெடி பண்றதெல்லாம் ரொம்ப ஈஸி சார். சதீஷ், எனக்கு யாருக்கிட்டையுமே கை கட்டி நின்று பழக்கமே இல்லை. என்னோட தேவைக்குன்னு கூட நான் யாருக்கிட்டையும் போய் வாங்கினதே இல்லையா? நீங்க எதுக்கு சார் யாருக்கிட்டே கையை கட்டி நிக்கணும்? பேங்க்ல லோன் போட்டீங்கன்னா ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் தானே சார்? எதுக்கு அந்த கடன் வாங்கி அப்படி வாங்கணும்? அவ்வளவு ரிஸ்க் தேவையே இல்லை. சரிங்க சார், நீங்க எந்த ரிஸ்க் எடுக்க வேணாம் சார். பேங்க்லயே லோன் போட வேணாம். செட்டியார ஒர்க்கு எப்படி 6 மாசத்துல முடிஞ்சிடும். அப்ப எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகும் சார். அது ஓகே தானே சார்? சார் இந்த பாருங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் உங்க மனசை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்காதீங்க. அந்த இடத்த முடிச்சு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு சார். நான் வரேன் சார். தொழில பில்டப் பண்ண போறியா? டேய், அது அங்க வீடா, அது நம்மளது கிடையாது, ஒரு பொண்ணோடது. யாருன்னா அந்த பொண்ணு? அதான்டா எப்பவுமே கிளம்ப ஆட்டோல ஏறுவான்னு சொன்னான்ல, அந்த பொண்ணு தான். அது சரி, அவங்க ஏன் ஆட்டோல ஏறினாங்க? நீ ஒன்னும் கிளம்ப இல்லையே. இல்லடா, அன்னைக்கு ஏதோ அவசரம்னு வந்து என் ஆட்டோல ஏறினா, போறப்ப மறந்துட்டு பேக்கை விட்டு போயிட்டான். அதான் விதிங்கிறது. இந்த மாதிரி பொண்ணுங்களுக்கெல்லாம் இப்படிதான் நடக்கும்னே. உங்ககிட்ட பிலிம் காட்டினாங்கல்ல, அதான் இப்படி மாட்டிக்கிட்டாங்க. நமக்கு வந்த வரைக்கும் லாபம் ஒண்ணு, இந்த லேப்டாப் வச்சு பல விஷயம் கத்துக்கலாம். ஏய் இல்ல, லேப்டாப்பை திருப்பி கொடுக்கணும்டா. பாவம், நான் சொன்ன மாதிரி அந்த பொண்ணு கிடையாதுடா, ரொம்ப நல்ல பொண்ணு. நான் தான் தப்பா புரிஞ்சுட்டேன். ரொம்ப நல்ல பொண்ணா? நீ சொல்ற விதமே தப்பா இருக்கே, இது சரியில்லையே. அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லடா. நீ முதல்ல பேக் அங்க வை, அந்த பொண்ணு எங்க பார்த்தாலும் கொடுக்கணும். திருப்பி கொடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டு நீ எதுக்காக அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ற? நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் இது கொடுத்துட்டு பரிசு பொருள் வாங்குற மாதிரி கமிஷனர் கூட போட்டோ எடுத்துட்டு ஆட்டோல மாட்ட வேண்டியதானே? டேய், அதெல்லாம் சரி வராதுடா. போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் அந்த நல்ல பொண்ணை ஏன் அலைய விடணும்? நீ இப்படி சொல்ற, அந்த பொண்ணு ஊமால கம்ப்ளைண்ட் கொடுத்துச்சுன்னா?